பிரியமானவர்களே, ஆமென் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இன்று பிறரை மன்னிக்க தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் சிந்திப்போம். மன்னிப்பு என்பது மனித வாழ்க்கையின் மிக உயர்ந்த மற்றும் அரிய குணங்களில் ஒன்றாகும். மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். ஆனால் அத்தவறுகளை மன்னித்து உறவுகளை பாதுகாக்கும் மனம் கொண்டவர்களே உண்மையில் உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். மன்னிப்பு என்பது பலவீனத்தின் அறிகுறி அல்ல. அது மனவலிமை, கருணை மற்றும் ஞானத்தின் வெளிப்பாடு ஆகும். பிறரை மன்னிக்கும் மனிதன் தனது மனதில் இருக்கும் கோபம், வெறுப்பு போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை விடுவித்து அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும். உலகின் பல பெரிய தலைவர்கள் மன்னிப்பின் மகத்துவத்தை வலியுறுத்தியுள்ளனர். இங்கே மன்னிப்பின் முக்கியத்துவத்தை விளக்கும் 3 முக்கியமான அம்சங்களை சிந்திப்போம். முதலாவது, மன்னிப்பு மன அமைதியை அளிக்கிறது. மனதில் கோபம் அல்லது பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் அது முதலில் நம்மையே பாதிக்கிறது. கோபம் நம்முடைய மன அமைதியை குலைக்கிறது. ஆனால் மன்னிப்பு மனதை சுத்தப்படுத்தி அமைதியை தருகிறது. மன்னிப்பு என்பது மற்றவருக்காக மட்டும் செய்யப்படுவது அல்ல. அது நம்முடைய மனநலனுக்கும் முக்கியமானது. ஒருவர் நம்மை துன்புறுத்தி இருந்தாலும் அந்த வேதனையை மனதிலே நினைத்துக் கொண்டில்லாமல் அதை மன்னிப்பது அந்த வலியை நம்மிடமிருந்து விடுவித்துவிடும். மாறாக அந்த வேதனையை மனதில் வைத்துக் கொண்டிருந்தால் அது மேலும் நம்மை துன்பப்படுத்தும். நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் மன்னிப்பை குறித்து கூறுகிற பொழுது, "The weak can never forgive. Forgiveness is the attribute of the strong" என்கிறார். அதாவது பலவீனமானவர்கள் ஒருபோதும் பிறரை மன்னிக்க முடியாது. மாறாக மன்னிப்பு என்பது வலிமையானவர்களின் குணம் என்கிறார். இவரின் வார்த்தைகள் மன்னிப்பின் உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்துகின்றன. உண்மையில் மன்னிக்க பெரிய மனம் தேவைப்படுகிறது. மன்னிக்கக்கூடியவர்தான் உண்மையில் மன வலிமை கொண்டவர். இரண்டாவதாக, மன்னிப்பு உறவுகளை காக்கிறது. மனித வாழ்க்கை முழுவதும் உறவுகளின் மீது தங்கியுள்ளது. குடும்பம், நண்பர்கள், சமூகம் இவை அனைத்தும் பரஸ்பர புரிதலாலும் மன்னிப்பாலும் தான் நிலைத்து நிற்கின்றது. ஒருவன் தவறு செய்தால் அந்த தவற்றை நாம் மன்னிக்காமல் இருந்தால் நமக்கிடையே இருக்கின்ற உறவு முறிந்துவிடும். மன்னிப்பு உறவுகளை மீண்டும் கட்டி எழுப்பும் சக்தி கொண்டது. ஒருவர் தவறு செய்த பிறகு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மன்னிப்பது அந்த உறவை மேலும் வலுப்படுத்தும். உலக அமைதிக்காக போராடிய பெருந்தலைவர் நெல்சன் மண்டேலா அவர்கள் தனது வாழ்க்கையில் மன்னிப்பின் சக்தியை நிரூபித்தார். அவர் கூறிய ஒரு பிரபலமான வார்த்தை, "Resentment is like drinking poison and then hoping it will kill your enemies." அதாவது வெறுப்பை மனதில் வைத்திருப்பது என்பது விஷத்தை பருகுவதற்கு சமம். அப்படி பருகிவிட்டு அது நம்முடைய எதிரிகளை கொல்லும் என்கிற நம்பிக்கையில் காத்திருப்பதற்கு சமம் என்று சொல்லுகிறார். இவரின் வார்த்தைகள் மிகவும் ஆழமான உண்மையை சொல்லுகின்றன. வெறுப்பை பிடித்து வைத்திருப்பது நமக்கே தீங்கு விளைவிக்கும். ஆனால் மன்னிப்பு உறவுகளை காக்கும் பாலமாக செயல்படுகிறது. மூன்றாவதாக, மன்னிப்பு மனிதத்துவத்தை உயர்த்துகிறது. மன்னிப்பு மனிதனை உயர்ந்த மனிதனாக மாற்றுகிறது. இது கருணை, அன்பு, மனிதத்துவம் ஆகியவற்றின் வெளிப்பாடாகும். மன்னிக்கக்கூடிய மனம் கொண்டவர்களே உண்மையில் மனித குணம் நிறைந்தவர்கள். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவர்கள் மன்னிப்பை குறித்து கூறிய மிக முக்கியமான வார்த்தைகள் இவை. "Forgiveness is not an occasional act. It is a constant attitude" என்கிறார். அதாவது மன்னிப்பு என்பது ஒருமுறை மட்டும் செய்யப்படும் செயல் அல்ல. அது வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டிருக்க வேண்டிய மனப்பாங்கு.
இந்த கருத்து நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. மன்னிப்பு என்பது ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. நாம் தினமும் சந்திக்கும் சிறிய தவறுகளையும் பெரிய தவறுகளையும் மன்னிக்கும் மனப்பான்மை கொண்டிருந்தால் சமூகம் மேலும் அமைதியாகவும் நல்லதாகவும் இருக்கும். மன்னிப்பு மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான நற்குணங்களில் ஒன்றாகும். அது மன அமைதியை தருகிறது, உறவுகளை பாதுகாக்கிறது, மேலும் மனிதத்துவத்தை உயர்த்துகிறது. மன்னிப்பு எளிதானது அல்ல, அதற்கு பெரும் மன வலிமையும் கருணையும் தேவைப்படுகிறது. ஆனால் மன்னிக்க கற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனுபவிக்க முடியும். நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டும். வெறுப்பை தேர்வு செய்ய போகிறோமா அல்லது மன்னிப்பை தேர்வு செய்ய போகிறோமா? மன்னிப்பை தேர்வு செய்தால் நமது வாழ்க்கை மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள உலகமும் அழகாக மாறும். ஆகையால் நம்மை துன்புறுத்தியவர்களை மன்னிக்க முயற்சிப்போம். மன்னிப்பு மூலம் அன்பும் அமைதியும் நிறைந்த ஒரு உலகை உருவாக்க முயற்சி செய்வோம். மன்னிப்பு என்பது மற்றவருக்கு தரப்படும் பரிசு அல்ல, அது நமக்கே நாம் கொடுத்து கொள்ளும் மிகப்பெரிய சுதந்திரம்.